ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி தொக்கும் அண்டு நல்லா ஒரு சாஃப்டான தோசையும் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி நிறைய சீடு இருக்குது, நாட்டு தக்காளின்னு தான் பேர். பட் இப்போ வர தக்காளிலாம் எவ்வளோ சீட் பாருங்கள். ஸோ அந்த ஹெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நான் பாருங்கள் டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளஷ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும்தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்ட பிறகு இந்த தக்காளியை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மிளகாய் தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் இந்த மிக்சியில் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நம்ம கிரைண்ட் பண்ணால் அந்த தண்ணியை ஊற்றினா அதுவே போதும். ஏன்னா தக்காளியே ஆல்ரெடி வந்து தண்ணி விடும் தான். ஸோ அதில் ஒன்றும் ரொம்ப வேகிறதுக்கெல்லாம் நிறைய தண்ணி தேவைப்படாது. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி தக்காளி எப்படி தங்கம் மாதிரி தக தக தகன்னு ஜொலிக்குது பாருங்கள். ஓகே, இதை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னாக்கா இட்லி நல்லா இந்த பாட்டில் நல்லா தண்ணி நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு தான் நம்ம இந்த இட்லியை வச்சோம்னாக்கா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பிள்ளைங்க வந்து வேர்க்கடலை பாயில் பண்ண சொல்லி கேட்டாங்க. இது பச்சை வேர்க்கடலை நிறைய மண் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா 2-3 முறை அதை வாஷ் பண்ணிவிட்டு அது மறுபடியும் ஆர்ஓவில் ஒரு முறை வாஷ் பண்ணிட்ட பிறகு அதை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சேன். அதை நல்லாவே ஒரு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அது வெந்துடும். ரொம்ப நல்லது பச்சை வேர்க்கடலை. அதுக்கப்புறம் பாருங்கள், அரைக்கீரை வந்து வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். புளி போட்டிருக்கேன், பருப்புலாம் போட்டு கடையில். அதுக்கப்புறம் ட்ரை ஃபிஷ் பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது. ட்ரை ஃபிஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு நல்லா அதை சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அந்த உப்பெல்லாம் போகிற அளவுக்கு அதை வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், நிறைய பூண்டு, தக்காளி, கருவேப்பிலெல்லாம் போட்டு பாருங்கள் நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியில் நம்ம போட்டு வச்சுருக்கல சுடு தண்ணியில் அதை பாருங்கள், அதை இருத்த பிறகு நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிளகாய் தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றினோம்னாக்கா இந்த ட்ரை ஃபிஷ் இந்த கருவாடு தொக்கு நமக்கு ரெடி